அனைவருக்கும் வணக்கம். பாட்காஸ்ட் என்ற பெயர் தற்பொழுது மிகவும் பிரபலமாக இருக்கிறது. ஆனால் குரல் மூலம் பல்வேறு செய்திகளை தெரிவிக்கும் நடைமுறை பல ஆண்டுகளாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இந்து சமய வேதங்களும் தத்தம் குருமார்களிடமிருந்து சீடர்களுக்கு குரல் மூலம் தெரிவிக்கப்பட்டன. மேலும் நமது வேதங்களான மகாபாரதம், இராமாயணம் போன்றவை பல நூற்றாண்டுகளாக அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வாய்மொழி மூலம் சொல்லப்பட்டு வந்தன. இயேசு கிறிஸ்து கூட சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பேசினார் என்று பைபிள் சொல்கிறது. முகமது நபிகள் செய்திகளை கடவுள் சொல்ல தான் கேட்டு பெற்றதாக நம்பப்படுகிறது. எனவே ஊடகம் என்றும் இருந்தது. இணையம் நம் வாழ்வில் வருவதற்கு முன்பே பாட்காஸ்டுகள் வந்தன என்பது உங்களுக்கு தெரியுமா? 1980களில் குரல் ஆர்வலர்கள் ஆடியோ பிளாகிங் என்ற செயல்பாட்டின் மூலம் பார்வையாளர்களை அடைந்தனர். ஆனால் விநியோகம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதனால் இவை விரைவில் மறைந்துவிட்டன. பாட்காஸ்டிங் உண்மையில் 2004இல் உருவாக்கப்பட்டது. ஆதாம் கரி, முன்னாள் MTV வீடியோ ஜாக்கி மற்றும் மென்பொருள் டெவலப்பர் டேவ் வின்னர் ஆகியோர் ஐபோர்ட்டர் எனப்படும் ஒரு நிரலை குறியீட்டாக்கினர். இது அவர்களின் ஐபாடுகளில் இணைய வானொலி ஒளிபரப்புகளை பதிவிறக்கம் செய்ய உதவியது. இன்று முன்பை விட அதிகமான பாட்காஸ்டுகள் உள்ளன. 20 லட்சத்திற்கும் அதிகமான நிகழ்ச்சிகள் மற்றும் 4.8 கோடி எபிசோட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாட்காஸ்டுகளின் எண்ணிக்கை ஆப்பிள் பாட்காஸ்டின் படி அதிவேகமாக வளர்ந்து வருகிறது. மேலும் இவை இணைய குரலின் மறுபிறப்பாகவே இருக்கிறது. இவை மக்களின் செவிச்செல்வத்தின் திறவுகோலாக அமைந்து விடுகிறது. மேலும் இது போன்ற குரலின் மறுபிறப்பானது இணையம் மற்றும் பிற தொழில்நுட்பங்கள் உதவியுடன் நடந்தது. இதை ஒரு வலை ஒலியம், அதாவது பாடுமென்ட்ரி என்று அழைக்கலாம். இன்று நாங்கள் இந்த வலையொலி வாயிலாக எங்களின் கற்றல் அனுபவங்களை ஒளி வடிவமாக தயாரித்து பதிவேற்றம் செய்வதன் மூலம் சரியான ஊடக வழிகாட்டியாக பார்வையாளர்களை சென்றடையும் என்று நம்புகிறோம். வரதே வீணாவாதினி வரதே, வரதே வீணாவாதினி வரதே, प्रिय स्वतंत्र रव अमृत मंत्र नव, भारत में भर दे वर दे, भारत में भर दे वर दे, वर दे वीणा वादिनी वर दे, वर दे वीणा वादिनी वर दे. இச்செயல்பாட்டின் முதல் அடியாக நாம் யாருடன் தகவல்களை பரிமாற இருக்கிறோம் என்பதை வரையறுக்க முயற்சி செய்வதன் மூலம் தொடங்குகிறோம். கடவுளானவர் இந்த உலகத்தை மத இன வேறுபாடின்றி ஒன்றிணைக்கும் வண்ணம் படைத்தார். அந்த வகையில் நமது கோவை வாணியானது இந்தியாவின் தென்கோடியில் உள்ள ஒரு சிறு புள்ளி. இச்சிறு புள்ளியானது தன்னை சுற்றியுள்ள ஆன்றோர்களின் மூலம் கோயமுத்தூர் மாவட்டம், தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்துகள் போன்றவற்றை வானொலி, ஸ்மார்ட் போன்கள், சுகாதார மையம், ஆஷா தொழிலாளர்கள், OP வேன்கள், இணையதளங்கள் ஆகியவற்றின் துணை கொண்டு ஆன்றோர்களை இணைக்க முயற்சிக்கிறது. நமது குரல், நமது பாட்காஸ்ட். யோசனை மற்றும் உள்ளடக்க உருவாக்கம் போன்றவை ஒரு நல்ல பாட்காஸ்டின் மிகவும் முக்கியமான பகுதிகளா? ஆம், இவை பாட்காஸ்டின் மிகவும் இன்றியமையாத பகுதிகளாகும். இதற்கு 3 வழிகள் மட்டுமே உள்ளன: தயார் செய் மற்றும் தயார் செய்தல். பாட்காஸ்ட் மூலம் குழுவாக அமர்ந்து தலைப்புகளை அமைத்தல் மற்றும் அத்தலைப்பிற்கு ஏற்ப செயல்படுதல், யோசனைகளை பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியன செயல்பாடாகிறது. நாம் முதலில் தலைப்பையும்
வடிவத்தையும் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் துணை கருப்பொருளாக கொண்டு பிரிக்க வேண்டும். தனிக்குரல், நேர்காணல், இணை தொகுப்பாளர், குழு என பல்வேறு வடிவங்களை கொண்டு விவாதம், நிபுணர் பேச்சு, பிரபலங்களின் நேர்காணல்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வலையொலியாக, அதாவது பாட்காஸ்டுகளாக மாற்றப்படுகின்றன. குழுவில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆர்வமும் திறமையும் உள்ளது. இங்கே நமது கோவை வாணி உறுப்பினர்கள் தங்களின் துறைசார் கருத்துக்களை, உதாரணமாக உடல்நலம், ஆரோக்கியம், மனநலம், ஊட்டச்சத்து, இசை, ஆலோசனை, பொழுதுபோக்கு அல்லது இன்ஃபோடெயின்மெண்ட் போன்ற பல்வேறு தகவல்களை இங்கு பகிர்ந்து கொள்ள நீங்கள் கேட்கலாம். Here's an excerpt from the interview with Sumati Hariharan Iyer, a middle order batter and off spinner who holds the pride of place as the first Asian international woman cricket umpire. Umpire, you would have had to stand all the 5 days in those days. And it must have been very tiring. And somewhere I read that you were almost tempted to catch a ball. Yes. Because it is in your blood to play. And it must have come in your veins. Perfectly right. And when you see the ball in the air and by now I would have grabbed it. But when you see or feel a misfielding and dropping a catch, that was a terrible moment. However, I think umpiring and I'm playing the game I give both equal importance. I enjoy doing both because as a player, I have to spread positivity and give a lot of support to my players to bring forth their best. And as an umpire, we were representing the organizers. We had to ensure the proper conduct of the game and also while doing that, we needed to instill that kind of discipline among the players to see that, they behave well. I am passionate about music, and I would like to do a few episodes on different genres of music in Indian cinema. For example, the genius Ilayaraja, who has mastered folk, Indian classical and Western classical. And in one composition, he has done folk as well as classical. It goes like this. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகனானறியேன் எட்டில எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலைக்கணமும் எனக்கு இல்லை. That's a folk thing, and it goes on to the classical. மறி மறி நின்னே முரளிட நீ மனசிரதா மறி மறி நின்னே முரளிட. What a composition, what a genius. This is an extract from an interview with Sivakami Mami, 91-year young lady who made music her mantra. She confirms that music is the best therapy for health and happiness. Listen to her sing one of her favorite songs with her usual verve. People will like podcasts on Tirukkural couplets, songs and poems of Mahakavi Bharatiyar, and knowledge drawn from our heritage and history. Following is an excerpt from a podcast in Tamil by me. ஏண்டா சளி பிடிச்சிருக்கா? சரியா தூங்கலையா? குரல் கம்முது என்று கேட்டு பதறும் நம் அம்மாக்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் மருத்துவர் பட்டம் பெற்றதில்லை. வானம் வடக்கே கருகலாயிருக்கு, அதாவது கிருட்டிண்டு வருது, மழை வருமாட்டு இருக்கு, மாடியில் காயிற வத்தலை எடுத்துட்டு வா
என்று சொன்ன பாட்டி ஐஎம்டியில் வேலை செய்தவரும் இல்லை. ஐஎம்டியோட சாயம் வெளுத்தாலும் வெளுக்கலாம், ஆனால் நம்ம பாட்டி சொன்னதுதான். ஆடிப்பட்டம் தேடி விதை என இன்றும் சொல்லும் வரப்பு குடியானவன் என்றும் விவசாய கல்லூரியின் பக்கம் தலை வைத்து கூட படுத்ததில்லை. முந்தா நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் என பாடிய தேரன் சித்தர் மைக்ரோபயாலஜி பாடம் படித்ததில்லை. Here are a few excerpts from a podcast on loneliness. Let me begin by saying that being a senior citizen is not easy, as aging is not only about physical changes to your body, but also about the mental changes that are involved as you age. I am here to share my experiences about one common but important aspect of growing old. Being lonely and being alone are two entirely different things. To be alone means that there is no one present besides you. But loneliness can mean that you may be with several people, you may be in a crowd, with friends, with members of your family, and still feel all alone. Loneliness can be very destructive and depressive and lead to some terrible things. Let's take a few things that can actually help you get out of your cocoon. 1. Try meeting more people with similar interests, like reading, music, art and craft, board games like chess, Scrabble, or Carom. They are not only interesting, but also involve the use of body as well as the mind. It takes the strong support of family members, friends, and other loved ones to help us in these times. Get your near and dear to spend more time with you. Try to find company with younger people. They may be school or college students in your area, social and health workers, or even household help. You will be amazed at how this activates your mind, and over a period of time, some enriching friendships may even develop. அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. குரல் நிபுணர் சங்கேத் மாத்ரே அவர்கள் ஆங்கிலத்தில் பாட்காஸ்டை பற்றி விளக்கிய சில நுணுக்கங்கள் இதோ. நல்ல ஒலிப்பதிவின் முக்கியத்துவத்தை நான் எவ்வளவு சொன்னாலும் அது போதாது. இத்துறையில் ஒலிப்பதிவின் தரம் அதன் பயனை நேரடியாக பாதிக்கிறது என்பார்கள். ஆக ஒலிப்பதிவு தரத்தினை மனதில் கொண்டு ஒலிப்பதிவு செய்யும் பல ஸ்டுடியோக்கள் அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்துகின்றன மற்றும் மேம்பட்ட ஒலிச்சிதறலை தவிர்க்கும் பொருள்களை ஸ்டுடியோக்குள் பயன்படுத்துகிறார்கள். பாட்காஸ்ட்கள் வீடியோ பாட்காஸ்ட், விளக்கக்காட்சி பாட்காஸ்ட், புனைக்கதை பாட்காஸ்ட் என பல வகை உண்டு. கோவை வாணியின் பாட்காஸ்ட் ஒரு ஒலிப்பதிவு பாட்காஸ்ட் ஆகும். இது மற்றவற்றை விட மிக கடினமானது. இவற்றை ரசிப்பவர்களின் கவனம் திசை திரும்பாமல் பாட்காஸ்டில் ஈடுபாடுடன் இணைந்து இருக்க வேண்டுமானால் அந்த பாட்காஸ்டில் சில தரங்களும் குணங்களும் இருக்க வேண்டும். அதாவது பாட்காஸ்டின் உள்ளடங்கிய தரம், அதில் பகிரப்படும் தகவல் பொழுதுபோக்கிற்கும் அன்றாட உபயோகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த பாட்காஸ்டின் அணுகுத்தன்மை, எவ்வளவு சுலபமாக ரசிகர்கள் அதை கேட்க இயலும் என்பது. மேலும் பாட்காஸ்டின் நிலைத்தன்மையும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்க வேண்டும். அதாவது ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க எத்தனை முறை உள்ளடங்கிய செய்தியே பகிரப்படுகிறது என்பது. கடைசியாக மிக மிக முக்கியமானது ஒலிப்பதிவின் தரம். பண்டை நாட்களில் இது மிக கடினமாக இருந்திருக்க வேண்டும். காலப்போக்கில் தொழில்நுட்பத்தின் வருகையுடன் இப்பொழுது நம்மிடம் மிகச் சிறிய மைக்ரோஃபோன்கள் வந்துள்ளன. அவை வழக்கமான மொபைல் போன்களில் இணைக்கப்படுகின்றன மற்றும் வீடுகளில் ஒலிப்பதிவு செய்ய மிகவும் எளிமையாக அறையில் தடிமான திரைச்சேலைகளை கொண்டும் உடைகள் நிறைந்த அலமாரியில் பதிவு செய்தல் அல்லது வெளியே சத்தம் குறைவாக இருக்கும் தருணங்களில் பதிவு செய்தல் போன்ற உபாயங்களை கையாளலாம். இவ்வாறு செய்த பதிவுகள் வெளிப்புற குறுக்கீடு இல்லாமல் நல்ல தரமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு எளிய இலவசமான ப்ரீசெட் அல்லது முன்னமைப்புகள் கொண்ட எடிட்டிங் மென்பொருள்களை பயன்படுத்தி ஒலிப்பதிவின் தரத்தை மேலும் மேம்படுத்தலாம். முன்னமைப்புகளுடன் வந்துள்ள சில எளிய ட்வீக்குகள் மற்றும் முன்னெச்சரிக்கையும் கொண்டு பதிவின் தரம் இதிலிருந்து இதுவரை செல்ல உதவும். மேலும் பாட்காஸ்டின் பகிர்வு அறிவை பரப்புவதை உறுதி செய்து அவ்வாறு பகிரும் நல்ல அற்புதமான பாட்காஸ்டை அனைவரும் அனுபவிக்க முடியும். நன்றி, வணக்கம். நல்ல பாட்காஸ்டுகள்
தங்களின் உணர்ச்சி வெளிப்பாட்டின் மூலம் படிப்படியாக எளிமையாக தங்களை பிரபலப்படுத்தி கொள்ளும். இவற்றின் டிரான்ஸ்கிரிப்டுகள் மூலம் செவித்திறன் குறைபாடு உடையவர்கள், இணையத்தை பயன்படுத்துபவர்கள் ஆகியோர் இவ்வலைப்பதிவின் கருத்துக்களை எளிமையாக அறிந்து பயன்பெறலாம். இவை ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மற்றும் கூகுள் பாட்காஸ்டுகள் ஆகியவற்றுடன் கூடி பயனுள்ள வகையில் பட்டியலிடப்பட வேண்டும். இதன் மூலம் லிங்க்டின் போன்ற வணிக நெட்வொர்க்குகளில் இருப்பவர்கள் ஒரு பதிவு, சிறிய ட்ரெய்லர் மற்றும் முக்கிய பாட்காஸ்டுகளுக்கான இணைப்பை வழங்குதல் போன்றவற்றின் மூலம் மக்களை சென்றடைய முயற்சிக்கலாம். வாய் வார்த்தையாக பேசுவது என்பது உண்மையில் ஃபேஸ்புக், ரெட்டிட், இன்ஸ்டாகிராம் மற்றும் கோரா ஆகியவற்றில் இணைவதன் மூலம் செய்திகள் அல்லது தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஒரு சிறந்த வழியாக அமைகிறது. நிறைவாக இந்த பதிவின் மூலம் மக்களாகிய உங்களிடமிருந்து இந்த வலைப்பதிவை பற்றிய கருத்துக்களை கேட்க விரும்புகிறோம். இது போன்ற சிறப்பானதொரு பதிவுகளை உருவாக்க முன் வருபவர்கள் அல்லது இன்னும் சிறப்பாக உங்களால் உதவ முடியும் என்றால் தொடர்பு கொள்ளவும். ரேவதி பாஸ்கர். தொலைபேசி எண் 9442214635. மீண்டும் ஒரு முறை 9442214635. மின்னஞ்சல் முகவரி bhaskar.revati@gmail.com bhasker.revati@gmail.com. நேயர்களே, இன்றைய சிறப்பு பாடிமெண்ட்ரி இத்தோடு முடிவடைகிறது. கோவை வாணியின் குழுவில் இருக்கும் ரேவதி பாஸ்கர், கிருஷ்ணன், மாலதி ஜெயக்குமார், ஏர் கமடோர் சேஷன், சங்கரன், ஸ்ரீதரன் மற்றும் ராதிகா அன்போடு விடைபெறுகின்றோம். இன்றைய பாடிமெண்ட்ரியின் விசேஷ ஆலோசகர் நிபுணர் சங்கேத் மாத்ரேவிற்கும் வர்ணனையாளர் மனோசித்ராவிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.